மீடியா லைன் நான் வந்துட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனை எம்ஜேபிக்கு தான் தெரியும். கொஞ்சம் நெஞ்சம் அனுபவிக்கல. ஆனா மீடியா லைன் தெரியாம வந்து குதிச்சுட்டேன். அதுல முன் வச்ச காலை பின் வைக்காம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப தாக்கு பிடிச்சின்னு இருக்கிறேன். எது பேசினாலும் வம்பா போகுது. நம்ம எடுத்துக்கிற விதம் தானே எல்லாமே ஹீரோ. எதுவா இருந்தாலும் நீங்க வாங்க ஜாலியா பேசலாம். நீங்க மட்டும்தான் பேசிட்டு இருக்கீங்க, அவ பேசவே மாட்றான். நான் அதான் என்னடா இந்த லவர் தொல்லை வேற தாங்க மாட்டேது. ரேவதி எங்க இருக்கிற? உங்க உட்பி வேற நீ பேச மாட்டேன்னு ஃபீல் பண்றாரு பாருவா. அதுக்குதான் ஹீரோ இந்த மாதிரி ஒரு உட்பி வச்சுக்கணும். நீங்க ஜாலியா பாரு, இவங்க 2 பேரும் வந்து ஜாலியா சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க. ஹரி வந்து பேச மாட்டான்றான், ரேவதி லைன்ல தான் இருக்குது, அவங்க கூட பேச மாட்டேது. என்ன பிரச்சனை 2 பேருக்குன்னு தெரியல. உங்க காதல் பிரச்சனையை நான் எப்படி தீர்த்து வைக்கிறது? இன்னும் 1 வருஷத்துல கல்யாணம் ஆயிடும், கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் குழந்தை பிறந்தேன்னா அதுக்கு காது குத்துக்கும் எல்லாத்துக்கும் நான் தான். நான் எப்பவும் ஜாலி பர்சன் தான். நானும் தான் ஹீரோ. நானும் எப்பவும் ஜாலியா பேசுவேன், ஹாப்பியா பேசுவேன். ஸோ எனக்கும் வந்து ஜாலியா இருந்தா தான் லைவ் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டா, ஹாப்பியா, ஒரு ஃப்ரெண்ட்லியா கொண்டுன்னு போனோம். அப்படிதான் நான் நினைப்பேன். அப்படிதான் அப்பையிலேருந்தே கொண்டுன்னு போனேன். இப்போ ஒரு சில இதுவால தான் நமக்கு வந்து ஒரு 3 மாசமாவே எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப டவுனா. எனக்கும் எம்ஜேபிக்கும் சண்டைன்னு எப்போ பார்த்தாலும். இப்போதான் எல்லாம் கிளியர் ஆகி எப்படி சொல்றது, ஜாலியா போயிட்டு இருக்கு. இனிமே நம்ம லைவ்ல எல்லாமே ஜாலியா தான் பண்ணணுன்ற மாதிரி நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஆனா வியூஸ் போக மாட்டேது ஹீரோ, எதனாலன்னு தெரியல. செட்டிங்ஸ்லயும் போய் பார்த்தேன். நான் இருக்கும் வரை ஜாலியாக போகணும், அதான் என் விருப்பம். ஆமா ஹீரோ, நம்ம இருக்கிற இடத்த வந்து எப்பயுமே ஒரு ஹாப்பியான ஒரு வைபா கொண்டுன்னு போயிட்டோம்னா அது இன்னும் ஹாப்பியா இருக்கும். அதுதான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஹீரோ, தேங்க்யூ. நான் இன்னும் ஹீரோன்னு சொல்ல மாட்டேன், நான் நண்பான்னு தான் சொல்லுவேன் உங்களை. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ நண்பா. நீங்க நண்பின்னு சொல்லுங்க, எனக்கு அது அதே மாதிரி ரொம்ப நட்புனா ரொம்ப பிடிக்கும். நீங்க நண்பின்னு சொல்லுங்க. நட்புக்கு எந்த அர்த்தமும் எந்த சூழ்நிலையிலையும் எப்பயுமே மாறவே மாறாது ஹீரோ. ஒரு நாள் ஃப்ரெண்டு வந்து அம்மாவா ஆகலாம், ஃப்ரெண்ட் அதாவது எப்படி சொல்றது, அம்மாவா ஆகலாம், அக்காவா இருந்து தங்கச்சா மாறலாம், அப்படின்னு ஆயா அப்படிலாம் ப்ரமோஷன் கிடைச்சினே இருக்கும். ஆனா நட்புல மட்டும் எந்த பக்கம் எப்படி திருப்பி போட்டாலும் நட்பா தான் இருக்கும். அந்த நட்புன்றது அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேதனை என்றால் அந்த இடத்தில் நான் இருக்க மாட்டேன் நண்பி. அப்படிங்களா? ஓகே நண்பா, ஓகே நண்பா. சூப்பர் சூப்பர். ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்ட்டா ஹாப்பியா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா கொண்டு போனோம். அப்படிதான் எனக்கும் பிடிக்கும் நண்பா, நிஜமாவே. என்ன ஒர்க் நண்பா நீங்க பண்றீங்க? அதே மாதிரி செந்தில்குமார் என்ன நண்பின்னு தான் சொல்லுவாரு, நானும் அவரை நண்பான்னு தான் சொல்லுவேன். நட்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிஜமாவே. நம்ம கோயிலுக்கு போலாம் நண்பா, வாங்க. அந்த குடம்லாம் எடுத்துன்னு போயிருப்பாங்க, அங்க போய் கோயில்ல போய் வாடாமா. அப்படியே பூ வச்சுக்கோ, அம்மாவுக்கு வேணும். அப்படியே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வா மூர்த்தி ப்ரோ, வணக்கம் வணக்கம். அம்மா கிச்சன் வாங்க, வணக்கம். டாடி நல்லா ஒரு புடி புடிச்சிட்டு வந்துட்டியா நீ? கோயிலுக்கு போலாம் வாங்க டாடி, வாங்க. கூழ் ஊத்துற இடத்த போய் பார்க்கலாம் வாங்க ஹீரோ. நம்ம ஊர்ல கோயில் பார்க்கலாம். ஸ்டாண்ட் கௌதே மாமா கொடை எடுத்துக்கு வாஷுமா. ஐயோ, இங்க உட்காந்து கிடக்குறாங்க பாருங்க, எல்லாம் கோயிலுக்கு உட்காந்து இருக்குதுங்க பிள்ளைங்க. கூப்பிட கூட இல்லை, எல்லா பைத்தியமும் கீழே உட்காந்து இருக்குது. கிளம்பி வந்து வாடி, இந்த ஸ்டாண்ட் வச்சுக்கோ. இந்தா விட பூ வச்சுக்கிங்க. நீ கட்டு ஆஷா, ஓடேம்மா. வரலையா? வர்ணிக்கிறாங்கப்பா. ராகவன் ப்ரோ, பிரின்சஸ் கிஷன்ஸ், ஹாய் பிரின்சஸ். நாம கோயிலுக்கு போறோம். கொடை எடுத்துக்கிட்டா, இல்லைன்னா இதுவா வருமா? இந்த இது வச்சுக்கோ, பூ வச்சுக்கோ. கோயிலுக்கு போயிட்டு நம்ம பம்பலாம் அடிக்கிறாங்க பார்க்கலாம், செல்ஃப் எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாம் கிளம்பி வராங்க பாருங்க, புதையல் கிளம்புற மாதிரி எல்லாம். வாங்க எல்லாம் கோயிலுக்கு போகலாம். பம்பு அடிக்கிறாங்க, சாட்டை அடி கொடுப்பாங்க. ஜெயா பத்தி வெக்கப்படுது.
வா கேட்டு பூ வச்சுமா